லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இரண்டாவது அம்மா. அருமையான நெஞ்சை நெகிழ வைக்கும் கதை. கோபத்தில் கொதித்து கொண்டுதான் பரிமளம் வீட்டை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தாள். பஸ்ஸை விட்டு இறங்கி சிறிது தூரம் கூட நடக்கவில்லை. ஒரு கால் செருப்பின் வார் அருந்துவிட்டது. ஆத்திரத்துடன் தோல்பையை திறந்து அதிலிருந்த பிளாஸ்டிக் பைக்குள் செருப்புகளை கழற்றி போட்டு சுற்றி கையில் பிடித்து கொண்டு வேகமாக வீட்டை நோக்கி நடந்தாள். வழியில் ஒரு சிறு கல் தடுக்கி அப்பப்பா உயிரே போய்விடும் போன்றதொரு வலி. உடம்பை குலுக்கவே நின்று விட்டாள். வலது கால் கட்டை விரல் நகம் பெயர்த்து கொண்டு ரத்தம் லேசாக கசிவதைக் கண்டு அழமாட்டாத ஆத்திரம். குனிந்து கைக்குட்டியால் கட்டவிரலை சற்று அழுத்தி பிடித்து கொண்டாள். வலது காலை எடுத்து வைத்து பார்த்திபன் வீட்டில் அவன் மனைவியாக உள்ளே புகுந்த போது தான் வாழாது வாழப்போவதாக அவள் கண்ட கனவுகள் எத்தனையோ. ஆனால் நினைவுகளாகிய ஏமாற்றங்கள் தான் எவ்வளவு! ஒன்றா இரண்டா? ஒரு வார காலமாகவே அவள் மனம் ஆத்திரத்தில் அனலாக எரிந்து கொண்டிருந்தது. பொறாமையில் நெஞ்சு நெருப்பாக கனன்று சாம்பலாகி கொண்டிருந்தாள். அவளோடு படித்தவள், அவளைப் போல சிறு வயதில் தாயை இழந்தவள், உறவினர்கள் தயவினால் உபகார சம்பளத்தின் உதவியால் படித்து பட்டம் பெற்றவள், அவளைப் போலவே செக்ரட்டரியல் கோர்ஸ் தட்டெழுத்து இத்தியாதிகளை படித்து பயின்று தேர்ந்தவள். முடிவில் அவளைப் போல ஒரு அலுவலகத்தில் கணக்கு வழக்கு பகுதியில் ஒரு மேற்பார்வையாளராக வேலை தேடிக்கொண்டவள். அவள் வசித்த தெருவிலேயே 4 வீடுகள் தள்ளி வசித்தவள். பள்ளிக்கூட காலத்திலிருந்து தோழமையுடன் பழகினவள் தோழி சாந்தா. சில ஆண்டுகளுக்கு பின்னர் திடீரென்று அவள் முன் கடை தெருவில் எதிர்பார வேண்டுமா? ஹலோ பரிமளா, ரொம்ப இழைச்சி கருத்து போயிருக்கியே, சட்டுன்னு அடையாளம் கூட தெரியல. என்ன அப்படி ரொம்ப மாறி போயிட்டு இருக்க? கையை ஆசையுடன் பற்றி கொண்ட தோழியை காலோடு தலைவரை பரிமளா பார்த்தாள். ஒடிசலாக மாநிறமாக இருப்பாள் சாந்தா. கொஞ்சம் மூக்கு கூட சப்பையாக இருக்கும். ஆனால் அவள் இப்பொழுது நன்றாக உப்பி உருண்டு திரண்டு இள வயதில் இல்லாத செழுமையை எங்கிருந்தோ எடுத்துக்கொண்டு விட்டவள் போல பார்க்க மிகவும் அழகாகவே இருந்தாள். ஃபாரின் ஷிஃபான் சேலையில் லேசான ஒப்பனையில் கம்மென்று மணந்த சென்ட் வாசனையில் கழுத்து இறுக்கமாக அலங்கரித்த வைர நெக்லஸ். அவள் பணக்கார கலையில் மின்னினாள். அவசரம், ஒரு 50 ரூபாய் தேவை. கடனாக கொடுத்து உதவ முடியுமா? சம்பளம் வந்ததும் உடனே திருப்பி கொடுத்துடுறேன். அடிக்கடி அவளிடம் கடன் வாங்கி பிழைத்து கொண்டிருந்த சாந்தா இப்பொழுது ஊகோ என்று அல்லவா வாழ்கிறாள். அவளும் 32 வயது வரை திருமணமாகாது வரதட்சணை கொடுக்க வழியின்றி வந்த வரன்களை எல்லாம் தவற விட்டுவிட்டு முடிவில் எப்படியோ சாமர்த்தியமாக தான் வேலை செய்த நிறுவனத்தின் முதலாளியே திருமணம் செய்து கொண்டு விட்டாள். 60 வயதை தாண்டிவிட்ட மனிதர் அவர். பிழிந்து விட்ட பழம் போல இளமையை இழந்து முதுமையின் எல்லையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த மனிதர். கல்யாணமான ஒரு பெண், ஒரு பிள்ளை, பேரன் பேத்திகள் என்றதொரு ரெடிமேட் குடும்பத்தின் தலைவியாக இருக்க சம்மதித்து 2ஆம் தரமாக அவரை மணந்து கொண்டவளுக்கு அடித்ததே யோகம். மகன் தன் மனைவி குழந்தைகளுடன் அமெரிக்காவுக்கு வேலை தேடிக்கொண்டு போய்விட்டான். மகள் தன் கணவனுடன் ஆஸ்திரேலியாவுக்கு போய்விட்டாள். அவர்களை பார்த்து வர வருஷத்துக்கு ஒரு முறை உலகம் சுற்றி கொண்டு சாந்தா பவனி வந்து கொண்டிருந்தாள். நாங்கள் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து 1 மாதம்தான் ஆகிறது. கடைத்தெருவுக்கு ஜாமான்கள் வாங்க வந்தேன். நீ எதிரில் வந்தே. கேட்டுக்கொண்டே சற்று தொலைவில் டிரைவருடன் நின்ற தங்கள் வீட்டு வெள்ளை நிற பென்ஸ் கார் பக்கம் பெருமையோடு திரும்பினாள் சாந்தா. பரிமளாவுக்கு அழமாட்டாத குறை. நடராஜா சர்வீஸில் தான் வந்தேன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கமாக இருந்தது. சாந்தாவுடன் போட்டி போடுவது போல அவளும் தான் தனது 32வது வயதில் தான் வேலை பார்த்த நிறுவனத்திலே உயர்மட்டத்து அதிகாரியாக இருந்த பார்த்திபனை தன் பக்கம் வளைத்து அவனது 2ஆம் மனைவியாக ஆனாள். முதல் மனைவி இருந்து சில ஆண்டுகளாகியும் தன் 10 வயது மகனுக்காக மறுமணம் செய்து கொள்வதில்லை என்று தீர்மானித்து தனிமையில் வாழ்ந்தவனது வைராகியத்தை பொடி பொடியாக்கி கல்யாணத்தை முடித்து கொண்டாள். பல வழியில் தன் தோழியை விட தன் வாழ்க்கை மிகவும் உச்ச நிலையில் இருக்கப் போகிறது என்றுதான் உள்ளூர பெருமையுடன் திருத்தணி கோயில் கல்யாண மண்டபத்தில் பார்த்திபனுக்கு கழுத்தை நீட்டினாள். 2வது தாரம் என்ற போதிலும் தனக்கு 38 வயது முற்று பெறாத கட்டுடல் காலை கணவனாக அமைந்து விட்டதை பற்றி அவளுக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி. பார்ப்பதற்கு பார்த்திபன் ஆண் அழகனாக வேறு இருந்தது. ஒரு அதிகப்படியான தகுதியாகிவிட்டிருந்தது. பிரபல ஹோட்டலில் நடந்த வரவேற்பு விருந்தின் போது கலந்து கொண்ட தோழிக்கு தன் கணவனை அறிமுகம் செய்து வைத்து அகமகிழ்ந்து கொண்டாள் பரிமளா. நாங்கள் எங்கள் தேனிலவுக்கு டார்ஜிலிங் போக போகிறோம். நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? கர்வம் பொங்க கேட்டாள். பெங்களூரில் என் கணவருக்கு சொந்தமாக ஒரு பங்களா இருக்கு இல்லையா, அங்கே போயிருந்தோம். கைலாசத்தில் ஒரு பங்களா இருந்துதான் என்ன பையன்? இத்தனை வயது வித்தியாசத்தில் பேரன் பேத்தி புடை சூழ இருக்கும் கிழவனை கட்டி கொண்டதை விட
புழக்கடை கிணற்றிலேயே விழுந்து விடலாம். அப்படித்தான் அசட்டையாக துச்சமாக அவளை பற்றி நினைத்தாள் பரிமளா. டார்ஜிலிங்கிலிருந்து திரும்பி வந்த பின்னர் தான் நிலைமை சூடு பிடிக்க தொடங்கியது. இதோ பார் பரிமளா, விரும்பி நம்ம கல்யாணம் செய்து கொண்டோம். என்னை இப்பொழுது நமது நிறுவனம் நகரத்தில் உள்ள வேறு ஒரு கிளைக்கு மாற்றி விட்டுருக்கு. இந்த கார், வீடு இதெல்லாம் நிறுவனம் எனக்கு தந்திருக்கும் உபயம். அடிநாளில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஒரு பெரிய வேலையை ஏற்றுக்கொண்டு மெல்ல நடுத்தர வகுப்பு அந்தஸ்தை எட்டி பிடிக்க முயன்று கொண்டிருக்கிறவன் நான். அதனால நீ இப்போ செய்து கொண்டிருக்கிற வேலையை தொடர்ந்து செய்யணும். ஒரு காலம் வேலையை விடக்கூடாது. என் முதல் மனைவி கூட ஒரு அலுவலகத்திலே டைபிஸ்டாக வேலை செய்துக்கிட்டு தான் இருந்தா. குழந்தை பிறக்கும் வரை லீவ் எடுத்துக்காம ரொம்பவும் பாடுபட்டாள். பிரசவமாகி உடம்பு தேறி லீவ் முடிகிற போது திடீர்னு காய்ச்சல் வந்து படுத்துட்டா. மஞ்சக்காமாலன்னு தெரிஞ்சு மருத்துவமனையில் சேர்த்து நல்லாவே கவனிச்சோம். ஆயுஸ் இல்லை, போயிட்டா. அதுக்கு பிறகு நான் ஒருத்தனே சம்பாதிச்சு நர்சிங் ஹோமில் அவளை கவனிக்க கம்பெனியில் வாங்கியிருந்த கடனை அடைச்சி தலை நிமிர ரொம்பவே சிரமப்பட்டுட்டேன். இத்தனைக்கும் எனக்கு கெட்ட பழக்கங்கள் ஏதும் கிடையாது. கிடைக்கிற சம்பளம் நல்லா சாப்பிடவும் உடுத்தவும் குழந்தைங்களை படிக்க வைக்கவும் அவன் வருங்காலத்துக்கு கொஞ்சம் சேமிக்கவுமே போத மாட்டேங்கிறது. இடி விழுந்தாற் போல் ஆனாள் பரிமளா. அவள் நினைத்ததெல்லாம் வேறு. ஆபீசர் மனைவி என்ற நிலையில் கம்பெனி கொடுக்கும் காரில் கொத்துமல்லி வாங்க கொத்தவாள் சாவடி வரை சவாரி செய்துவிட்டு விதவிதமாக அலங்கரித்து கொண்டு ஊரில் உள்ள அத்தனை சினிமா டிராமா கச்சேரிகளுக்கெல்லாம் போய் வந்துவிட்டு வீட்டு நிழலில் நிம்மதியாக ராபின்ஸின் புதிய படைப்புகளை சுவைத்து படிக்க நினைத்தவளின் கனவுகளில் இப்படி மண் விழுமா? பார்த்திபனை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டாகிவிட்டது. பிறந்த வீட்டில் உறவு என்று சொல்லிக்கொள்ள கூடவே அவளுடன் அவளது 32 வயது வரை இருமி கொண்டு நாளைக்கு ஒரு வியாதியை பிடித்து கொண்டு அவள் உயிரை வாங்கி கொண்டிருந்த வயதான அப்பாவும் கல்யாணமான சில மாதங்களில் காலமாகிவிடவே பார்த்திபனை தவிர அவளுக்கு துணையும் உறவும் இல்லாத நிலை. ஏமாற்றத்தையும் ஆத்திரத்தையும் அடக்கி கொண்டுதான் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். வருஷங்கள் 2 ஓடி போயின. உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு போறேன்னு ஏறிக்கோ சொல்லிக்கொண்டே பென்ஸ் வண்டியின் கதவை திறந்தாள் சாந்தா. அவர்கள் ஆசனத்தில் சொகுசாக சாய்ந்து கொண்டிருக்க கார் கனவு உலகில் மிதப்பது போல் தெருவை முத்தமிட்டு கொண்டு விரைந்தபோது பரிமளாவுக்கு பொறாமை தாங்க முடியவில்லை. அவள் கணவன் பார்த்திபன் மிகவும் கண்டிப்பானவன். அலுவலகத்தின் காரை அனாவசியமாக உபயோகிப்பதை விரும்பாதவன். அரிச்சந்திரனாக வாழ்ந்ததினால் பணத்தை அள்ளி குவித்து விடவில்லை. தீபாவளி, பொங்கல் 2 பண்டிகைகளின் போதுதான் அவன் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஜவுளி எடுப்பான். மற்ற சமயங்களில் ஒரு பைசாவை கூட அவனிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. இது கருமித்தனம் அல்ல. வருங்காலத்தை உத்தேசித்து சிக்கனமாக வாழ பழகி கொண்ட ஒரு சராசரி மனிதன் அவன். அவளது படோடமான செலவுகளுக்கு ஈடு கொடுக்க முடியாதவன். தேவைப்பட்ட ஒப்பனை பொருட்கள், ஆசைப்பட்ட நைலக்ஸ் புடவைகள், விரும்பிய கைப்பைகள் இவைகளை அவள் தன் சம்பளத்திலிருந்து தான் வாங்கி கொள்ள நேர்ந்தது. இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? வருஷத்துக்கு 2 புடவைகளும் வயிற்றுக்கு சோறும் போடத்தான் அவள் அவனை திருமணம் செய்து கொண்டாளா? அதுவும் 2வது மனைவியாக. வழியில் இருந்த தங்களது பங்களாவுக்கு காரை ஓட்டச் செய்தாள். வா, வந்து உள்ளே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு பேசிட்டு போ. கவலைப்படாதே, உன்னை காரில் கொண்டு போய் விட்டுவிட ஏற்பாடு பண்ணுறேன். உபசரித்தபடி தோழியுடன் பங்களாவின் முன் அறைக்குள் நுழைந்தாள். நான் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்து இந்த புது சோபா செட்டுகளை வாங்கி போட்டேன். பழுப்பு ஆரஞ்சு நிறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே நேரத்தில் ஜன்னல் திரைகளையும் கம்பளி விரிப்பையும் புதுசாக வாங்கி போட்டிருக்கிறேன். மொத்தம் 12 ரூபாய் பிடிச்சது. பணம் போகட்டும். இப்போ முன்னரை எவ்வளவு அழகாக இருக்கு பார். சொல்லிக்கொண்டே சோபாவில் அவளை உட்கார வைத்துவிட்டு ஒரு பொத்தானை அமுக்கி தலையை காட்டிய வேலையாளிடம் குளிர்பானம் கொண்டு வர சொன்னாள் சாந்தா. கண்கள் வியப்பில் விரிய தன்னை சுற்றிலும் பார்த்தாள் பரிமளா. அம்மாடி, அத்தனை அமர்க்கலமாக வாழ்கிற தோழியை மறந்து போய் கூட தன் வீட்டுக்கு காப்பி சாப்பிட கூப்பிட்டு விடக்கூடாது. ஜன்னல் திரை கிழிஞ்சு போச்சு, வேற வாங்கி போடணும் என்ற போது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் என்று பார்த்திபன் தலையை ஆட்டிய ஞாபகம் எரிச்சலை ஊட்டியது. 2 படுக்கை அறைகளை கொண்ட சிறிய வீடும் அந்த காரும் தான் கம்பெனியைச் சேர்ந்தது. வீட்டில் கிடந்த அந்த பழைய சோபா, நாற்காலிகள், ஒரு கால் ஆடிக்கொண்டிருக்கும் சாப்பாட்டறை மேஜை, மெர்க்குரி பூச்சி அழிந்து கொண்டு அழுது வடிந்தபடி நின்ற அலங்கார பேழையின் கண்ணாடி எல்லாம் பார்த்திபன் எங்கேயோ ஏலத்தில் எடுத்து சேர்ந்த ஜாமான்கள். குளிர்பானத்தை கொண்டு முக்காலி மீது வைத்துவிட்டு பணிவுடன் மறைந்தான் வேலையாள். தன் விரலில் பளிச்சிட்ட வைர மோதிரம் டால் அடிக்க தன் பக்கம் இழுத்து அதன் மேலிருந்து குளிர்பான டம்ளரை மிகவும் அன்போடு எடுத்து நீட்டினாள் சாந்தா. ஒன்று கொடுத்தனத்தில் திண்டாடிய சாந்தாவா அவள்? பரம்பரை பணக்காரி போல, பிறந்ததிலிருந்து உயர் மட்டத்திலேயே வசித்து பழகியவள் போல. என்ன மிடுக்கு, என்ன தோரணை! அப்பப்பா! பரிமளாவின் வயிறு திகுதிகென்று எரிந்தது.
தன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் ஏமாற்றம் அதிகமாக தெரிந்தது. சாந்தாவின் வாழ்க்கையில் இல்லாத ஒரு பெரும் தகுதியை அவள் விரைவில் தேடிக்கொண்டு விட்டால், அந்த வழியிலாவது அவள் சாந்தாவை மிஞ்சிவிட வேண்டும். சாந்தாவிற்கு திருமணமாகி 4 வருஷங்கள் ஆகிறது. குழந்தை கிடையாது. இனி பிறக்கும் என்ற நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அவளுக்கு கட்டாயம் விரைவில் குழந்தை பிறக்கலாம். அவள் சாந்தாவை விட 2 வயது சிறியவள். அவள் கணவன் இன்னமும் இளமையோடு இருப்பவன். அவளுக்கென்று ஒரு குழந்தை பிறந்துவிட்டால், தாய்மை என்ற தகுதியை அடைந்து சாந்தாவின் முன் குழந்தையுடன் போய் நிற்க வேண்டும். பங்களாவும் காரும் இருந்து என்ன பயன்? பாலூட்டி வளர்க்க தனக்கென்று ஒரு குழந்தை இல்லையே என்று அவள் ஏங்க வேண்டும். அடிமனதிலே சதா உறுத்தி கொண்டிருந்த இந்த தீவிர ஆசையை பற்றி ஆலோசனை கேட்கத்தான் அவள் அன்று மாலை டாக்டர் நர்மதாவை காண புறப்பட்டாள். தனது அலுவலகத்தில் உணவு இடைவேளையின் போது தொலைபேசியில் கணவனை அழைத்தாள். அப்போது அவன் தன் அலுவலக மேனேஜரிடம் கம்பெனி விஷயமாக பேசிக் கொண்டிருந்தான். இன்னைக்கு வேலை முடிஞ்சதும் என்னை வர்ற வழியில் உங்கள் காரில் அழைச்சிட்டு போகணும். டாக்டர் நர்மதா கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. எனக்கு டைரக்டரோட சாயங்காலம் முக்கியமாக பேச வேண்டிய காரியம் இருக்குது. வழக்கம் போல் நீ பஸ்ஸில் வீட்டுக்கு போயிடு. அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு டாக்டரை பார்க்க போ. ஃபோனை சட்டென்று வைத்து விட்டான். எரிச்சலும் ஏமாற்றமும் தாங்க முடியாத அவள் அலுவலகத்திலிருந்தே டாக்டர் நர்மதாவை பார்க்க புறப்பட்டிருந்தாள். முன்கூட்டியே தேதி நேரம் எல்லாவற்றையும் டாக்டரின் ரிசப்ஷனிஸ்ட் குறிப்பிட்டு கொடுத்திருந்தாள். அப்படி இருந்தும் அவள் வெகு நேரம் வரை தனது முறை வர காத்திருக்க வேண்டியிருந்தது. வரிசையாக பெஞ்சுகளிலும் நாற்காலிகளிலும் அங்கே எத்தனை பெண்கள்! நிறைமாத கர்ப்பிணிகள், லேசாக புடவைக்கு மேல் வயிறு தெரிய, கைகளில் வளையல்கள் கலகலக்க, வளைகாப்பை முடித்துக்கொண்டு வைத்தியரிடம் ஆலோசனைக்கு வந்திருந்த பெண்கள், வயிற்றில் ஒன்றையும் மடியில் ஒன்றையும் சுமந்து கொண்டு டாக்டரை பார்க்க காத்திருக்கும் பெண்கள், வயதான பெண்கள், பாவாடை தாவணியில் தெரிந்த பருவச்சிட்டுகள் என்று பலர். அவர்களுக்கு துணையாக வந்த அண்ணன், அப்பா, கணவன் முதலியோர் தோட்டத்து முன்பக்கம் விரிந்து கிடந்த புல்வெளியில் இங்கும் அங்குமாக சிதறி இருந்தனர். தன்னுடன் துணைக்கு கணவன் வராமல் போனது அவளுக்கு பெரும் குறையாகவே மனதை உறுத்தியது. அவள் முறை வந்தபோது நர்ஸ் அவளை பெயர் சொல்லி அழைத்தாள். பரிசோதனை மேஜை மீது பயத்துடன் தான் படுத்துக்கொண்டாள். டாக்டர் அம்மாள் கேட்ட விவரங்களை படபடவென்று பொரிந்து கொட்டினாள். சோதனை முடிந்ததும் டாக்டர் கைகளை கழுவி துடைத்து கொண்டு சுழல் நாற்காலியில் சாய்ந்து கொண்டாள். புடவையை சீர் செய்து கொண்டு டாக்டர் காட்டிய ஆசனத்தில் உட்கார்ந்த பரிமளாவுக்கு பயத்தில் வேர்த்து கொட்டியது. நீங்க 2 மாத கர்ப்பம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? ஆமாம், மகிழ்ச்சியில் தலையாட்டினாள் பரிமளா. தாய்மை அடையணும்னு அதிகமாக ஆசை ஏற்படும் போது சில பெண்களுக்கு இயற்கை நியதியில் இப்படி ஒரு மாறுதல் ஏற்படுவதுண்டு. ஆனால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த கோளாறுக்கு காரணம் உங்கள் உடல் அமைப்பு. கோளாறா? அப்போ நான் தாயாகவே முடியாதா டாக்டர்? அவள் குரல் திகைப்பில் திணறியது. ஒரு சின்ன ஆபரேஷன் செய்யணும், சில மருந்துகளை சாப்பிடணும். இப்போ உங்களுக்கு உங்க வயதே எதிரியா இருக்கு. பெண்களுக்கு வயது ஏற ஏற தாய்மை அடையும் தன்மை குறைஞ்சு கொண்டே போகும். அதையும் நீங்க மறக்கக்கூடாது. அப்போ என்னதான் முடிவா சொல்றீங்க டாக்டர்? அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. மருந்து, ஆபரேஷன் இதுகளுக்கெல்லாம் பயன் கிடைக்காட்டா வேறு என்ன செய்ய முடியும்? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கி கொண்டு எழுந்தாள். ஆபரேஷனை பற்றி உங்கள் கணவரிடம் கலந்து கொண்டு சொல்லுங்க. ஒரே ஒரு நாள் தான் இங்கே தங்குபடி இருக்கும். இந்த மருந்துகளை சாப்பிட்டுட்டு 1 மாதம் கழிச்சு என்னை வந்து பாருங்கள். டாக்டர் அடுத்த பெண்ணை பார்க்க நர்ஸை அழைப்பதற்காக மேஜை மீது இருந்த மணியை தட்டினார். தாங்க முடியாத அதிர்ச்சியில் தள்ளாடி கொண்டு வெளியே வந்தவளுக்கு பஸ் நிலையத்திற்கு நடப்பதற்குள் நேரம் யுகம்போல் கனத்தது. இப்பொழுது உலகத்தின் மேலேயே தன் மேலேயே அவளுக்கு ஒரே வெறுப்பு. சின்ன வயதில் பியூசி முடிக்கும் முன்பே மாமன் மகன் அவளை விரும்பி மணக்க பெண் பேச வந்தான். படிக்காதவன், பட்டிக்காட்டில் வசிப்பவன் என்று பிடி கொடுக்காது மறுத்துவிட்டாள். மாமன் மகளை கட்டி கொண்ட மகராசி இப்பொழுது 3 குழந்தைகளுக்கு தாயாகி கிராமத்தில் சொந்த வீட்டில் ராணியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். மாமன் மகன் கூட புது கார் ஒன்று வாங்கி வைத்துக் கொண்டிருப்பதாக ஒரு கேள்வி. விவசாயி வேண்டாம், ஆபீசர் மனைவியாக வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டதன் விளைவு விடிந்ததும் முடியாததுமாக வேலைக்கு போக எழுந்து அவசரப்பட வேண்டியிருக்கிறது. போகட்டும், பாடுபட்டு சம்பாதிக்கிறாளே யாருக்காக? யாரோ வேறு ஒருத்தி பெற்று போட்டுவிட்டு போயிருக்கும் மகனின் வருங்காலத்திற்காக. தனது மூத்தாள் மகன் அருணை நினைத்தபோது உடல் அனலாக அவளுக்கு எரிந்தது. உங்க குழந்தை என் குழந்தை போல, கவலைப்படாதீங்க பார்த்திபன். அவன் என் மகன். நான் அவனது அம்மா முறையில் 2வது அம்மா. ஆனால் உணர்வில் அவனை பெற்ற தாய் போல பாசமுடையவன்னு நம்புங்க. கல்யாணத்திற்கு முன் பார்த்திபன் கவலை தெரிவித்த போது அவனை மயக்க அவள் இப்படியெல்லாம் வேப்பிலை அடித்தது என்னவோ உண்மை. ஆனால் அருணை அவளால் நேசிக்கவே முடியவில்லை. அப்பா என்று ஓடி வந்து தன் தந்தையை கட்டி கொள்ளும் போது
அந்த சிறுவனை காணும்போதெல்லாம் மனதிலே ஒரு நெருடல். கணவனிடம் தனக்குள்ள அன்புக்கிடையே அவன் ஒரு முள்ளாக இருப்பது போல ஒரு உறுத்தல். சதா மனதை குடைந்தது உண்மையே. அவர்கள் வசித்த தெருவுக்குள் அவள் புகும் முன் இருள் வேகமாக கப்பிக்கொண்டது. தெரு விளக்குகள் பளிச்சென்று எரியத் தொடங்கின. வீட்டின் கேட்டை மெல்ல திறந்து கொண்டு முன்பக்கத்து தோட்டத்திற்குள் நுழையும் முன்பே பக்கவாட்டில் இருந்த ஜன்னல் வழியே கவனித்தால் பூட்டில் இருந்த காரேஜிற்குள் கார் நிற்பது தோட்டத்தில் எரிந்த விளக்கு ஒளியில் நன்றாகவே தெரிந்தது. அப்படியென்றால் அவள் கணவன் வீட்டிற்கு வந்து விட்டான். குளித்து முடித்து பனியனும் லுங்கியுமாக மாலை பத்திரிகையுடன் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்திருப்பான். அப்பாவை கண்டதும் ஆசை மகன் கும்மாளம் அடித்து கொண்டு முன்னரை கம்பளத்தின் மீது கவிழ்ந்து படித்தபடி காமிக் புத்தகங்களை புரட்டி கொண்டிருப்பான். அத்தையம்மாள் அன்னபூரணி சாப்பாட்டறை மேஜை மேல் தட்டுகளை பரப்பி கொண்டு தம்பி மனைவியை இன்னமும் காணவில்லையே என்று வம்பு விசாரிக்க வாயில் பக்கம் நிமிடத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்த்து கொண்டிருப்பாள். சாந்தா ஒரு ரெடிமேட் குடும்பத்திற்கு தலைவியாகிவிட்டதை குறித்து அப்பொழுது சிரித்தாள் பரிமளா. அவள் மட்டும் என்ன, ஒரு ரெடிமேட் குடும்பத்திற்குள் தான் வசமாக அகப்பட்டு கொண்டிருக்கிறாள். கணவன், 12 வயது வளர்ந்து நிற்கும் ஒரு துடிப்பான பிள்ளை, மூக்கு கண்ணாடி வழியே எப்பொழுதும் சந்தேகத்தோடு பார்த்தபடி பாரமாக இருக்கும் ஒரு வயதான விதவை நாத்தனார். பிடித்தாலும் புளியங்கொம்பாக பிடித்தாள் சாந்தா. பரிமளா பிடித்ததோ வெறும் முருங்கை கொம்பு. தாடை இறுக கோபத்தில் பற்பல சிந்தித்தபடி வாயில் அழைப்பு மணியை சற்று வேகமாக அழுத்தினாள். வந்துட்டியா? ரொம்ப கவலையா இருந்தது. இப்போ காலம் கெட்டு கிடக்கிறதேன்னு பயந்துட்டேன். அன்னபூரணி அம்மாள் கதவை திறந்தவுடனேயே கேட்டாள். கழுத கேட்டால் குட்டி சுவர். எங்கே போயிடுவேன், அதான் வந்துட்டேனே. படபடவென்று பேசிவிட்டு அன்னபூரணியை தள்ளாத குறையாக உள்ளே நுழைந்தாள் பரிமளா. சிவ்வென்று காது மடல் அரை சிவந்து காணப்பட்ட அவளது முகத்தை கண்டதும், கோபம் தெரித்த கண்களை பார்த்ததும் அன்னபூரணி தடுமாறி போய்விட்டாள். பஸ் நிலையத்திலிருந்து குறுக்கு திடல் வழியே முந்தா நாள் வந்த ஒரு பெண்ணின் கழுத்து சங்கிலியை யாரோ திருடன் அறுத்துட்டு போயிட்டானாம். பேசிக்கிட்டாங்க. அதனால உங்க தம்பி வைர நெக்லஸ் வாங்கி பூட்டியிருக்கா, திருடன் அறுத்துட்டு போயிடுவான்னு பயப்பட அப்படி கனமாக கழுத்தில் எண்ணெய் போட்டிக்கிட்டு இருக்கேன். தோல் பையை கோபத்தோடு மேஜை மீது வீசி போட்டாள். மஞ்சள் கயிற்றில் தொங்கினாலும் பெண்ணுக்கு பெரும் மதிப்பை தருவது மாங்கல்யம். உன் தாலி தொங்கும் பொன் சரடு இருக்கே, அது ஒன்று போதாதா? என் தம்பி என்ன செய்வான்? பிடிப்பிடியாக சங்கிலிகள் செய்து உன் கழுத்தில் போடத்தான் அவனுக்கும் ஆசை. பொருளாதாரம் இடம் கொடுக்கலையே. சொல்ல நினைத்தாள் அன்னபூரணி. ஆவேசமாக பத்திரகாளி போல வீட்டுக்குள் நுழைந்தவளிடம் பேசினால் பெரும் சண்டையாகிவிடும் என்ற பயத்தினால் மென்மையாக புன்னகைத்தாள். ரொம்ப களைச்சு போயிருக்க, காஃபி கலந்து கொண்டு வரேன். முதல்ல தாகத்துக்கு சாப்பிடு. சமையல் அறைக்குள் மறைந்து விட்டாள் அன்னபூரணி. மிகவும் அன்போடு கொண்டு வந்து மேஜை மேல் வைத்த காபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு வாய் விழுங்கிய பின்னர் தான் அவள் பார்வை வீட்டின் பல பக்கமும் சுழன்றது. ஆமாம், இவர் எங்கே? அருண் எங்கே? அதுக்குள்ள சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்களா? ஏளனமாக வினவினாள். அன்னபூரணிக்கு பதிலளிக்க தயக்கமாக தான் இருந்தது. குழந்தை அருண் 4 தினங்களாக தன் தந்தையிடம் கெஞ்சி கொண்டிருந்தான். ஜங்கிள் புக் பார்க்கணும் அப்பா, ரொம்ப நல்ல படமாம். அன்று மாலை ஆபீஸிலிருந்து திரும்பிய பார்த்திபன் வரும்பொழுது டிக்கெட்டுகளுக்கு ஏற்பாடு செய்துவிட்டுத்தான் வந்திருந்தான். 3 டிக்கெட்டுகள் ரிசர்வ் செய்திருந்தான். சிறிது நேரம் மனைவியின் வருகைக்காக காத்திருந்து பார்த்தான். அவளை காணவில்லை. படத்தை துவக்கி விடுவார்கள் என்ற அச்சத்தில் தன் மகனுடன் கிளம்பி விட்டான். தியேட்டரில் யாருக்காவது அந்த ஒரு டிக்கெட்டை வாங்கிக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை. அன்னபூரணி குழப்பத்துடன் விழித்தாள். குளியல் அறையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த பரிமளா கோபத்துடன் திரும்பினாள். எங்கே அப்பனும் மகனும்? காலபைரவர் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரோ? மறுபடியும் எரிச்சலுடன் கேட்டாள். இல்லை, குழந்தையை சினிமாவுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான் தம்பி. நீ வந்தா சாப்பிட்டுட்டு விடும்படி சொன்னான். ஏன், சினிமாவுக்கு பிறகு அப்பனும் மகனும் வர்ற வழியில் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு வருவதாக யோசனையோ? ரொம்ப பசியா களைப்பா இருப்பேன்னு தான் தம்பி அப்படி சொன்னான். தம்பிக்கு ஏத்த அக்கா தான் நீங்க. முதல்ல கேட்டதுமே ஏன் பட்டுன்னு உண்மையை சொல்லலை? டாக்டர் கிளினிக்கு கூட வர முடியல, ஆனால் இப்போ மகனை அழைச்சிக்கிட்டு சினிமாவுக்கு போக நேரம் இருக்காக்கும் உருமினாள். டாக்டர் கிளினிக்குக்கா? அன்னபூரணி கேட்டதும் பரிமளா ஆவேசத்தில் வெடித்து விட்டாள். ஆமாம், எல்லா விவரத்தையும் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். வீட்டோட நிழலில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு வேளா வேலைக்கு சாப்பிட்றது மட்டும் போதாதுன்னு வம்பு ஒரு நொறுக்கு தீனி. படார் என்று முகத்தில் அடிப்பது போல குளியல் அறை கதவை அடைத்து கொண்டாள். அன்னபூரணி செயலற்று நின்றாள். சில மாதங்களாக சிறு ஊசியாக அவ்வப்பொழுது பரிமளா குத்தி பேசுவதை அவள் கவனிக்காமல் இல்லை. கிடக்கிறாள், ஏதோ கோபத்தில் விவேகம் இல்லாமல் பேசுகிறாள் என்று விட்டு கொடுத்து கொண்டுதான் இருந்தாள்.
ஆனால் இன்று அவள் போட்ட கூச்சல், கதவை சாத்திய வேகம் எல்லாம் முகத்தில் அறைந்தது போன்ற மனவேதனையை கொடுத்தன. சின்ன வயதிலேயே கணவனை இழந்து உடல் உழைப்பால் பாடுபட்டு தம்பியை முன்னுக்கு கொண்டு வந்ததற்கு இது தக்க பரிசுதான். பார்த்திபன் மேல் அவள் கோபப்பட முடியாது. மறுமணம் செய்து கொள்ள முடிவு செய்த போது அவன் அக்காவிடம் மனம் விட்டு பேசி அவள் அனுமதியின் பேரில்தான் கல்யாணம் செய்து கொண்டாள். என்னதான் அத்தை என்று ஒருத்தி அரவணைக்க வீட்டில் இருந்தாலும் குழந்தைக்கு தாய் அன்பு வேண்டுமே, அம்மா என்று அழைக்க ஒருத்தி வேண்டுமே. மேலும் அன்னபூரணிக்கு என்ன சின்ன வயதா? அவளுக்கு பின் வளர்ந்து வரும் அருணின் படிப்பு, பிற்காலம் இவைகளை பற்றி சிந்தித்து செயல்பட பார்த்திபனுக்கு துணை ஒருத்தி தேவையாயிற்றே. பாவம் பார்த்திபன் சின்ன வயதிலேயே மனைவியை இழந்து விட்டான். எத்தனை காலம் மறுமணத்தை ஒத்தி போடுவது? இளமை மீண்டும் வருமா? இப்படியெல்லாம் எண்ணித்தான் அவள் தனது தம்பியின் மறுமணத்திற்கு பூரண ஆதரவு கொடுத்தாள். வீட்டுக்கு வந்த பரிமளாவை மிகவும் அன்போடு வரவேற்றாள். வேலைக்கு போகிறாள் என்ற கனிவுடன் அவளை கருத்தோடு கவனித்துக் கொண்டாள். வந்ததும் வராததுமாக மூத்தாள் விட்டு போன பொறுப்பை அவள் தலையில் கட்டக்கூடாது என்ற கருணையினால்தான் அருணை தானே கவனித்துக் கொண்டாள். காலை விடியும் முன் எழுப்பிவிட்டு குளிக்கச் செய்து, அணிந்து கொள்ள பள்ளி சிறுடைகளை பெட்டி போட்டு தந்து, சாப்பிட பலகாரம் கொடுத்து, டிஃபன் கட்டி கையில் தந்து, புத்தக மூட்டையை சுமந்து வாசல் கேட் வரை வந்து அவன் கையில் கொடுத்து, பத்திரம் பத்திரம், திரும்ப பார்த்து போடா கண்ணா என்று கனிவுடன் வழி அனுப்பும் வரை எல்லாவற்றையும் அவளே கவனித்து கொண்டாள். அது மட்டுமா? வீட்டை கவனிப்பதிலிருந்து சமைப்பது, தோட்டத்தை கொத்தி விதைகளை அவ்வப்பொழுது நட்டு காய்கறிகளை பயிர் செய்து செலவை மட்டுப்படுத்துவதிலிருந்து எல்லாவற்றையும் அவளே கவனித்து கொண்டு தனக்கென்று ஒரு நிமிஷத்தை கூட ஒதுக்கி கொள்ளாது தம்பிக்கும் அவன் குடும்பத்திற்கும் மாடாய் உழைத்ததற்கு நல்ல பரிசு. அன்னபூரணியின் நெஞ்சை துக்கம் அடைத்து கொண்டது. 18 வயதிலே தன் பூவையும் பொட்டையும் பறித்து கொண்டு மறைந்துவிட்ட கணவனை நினைத்து கொண்டு கண்கலங்கி போனாள். சாப்பாட்டறை சுவரில் தொங்கிய விஜயாவின் புகைப்படத்தை பார்த்தாள். பார்த்திபனின் முதல் மனைவி விஜயா. அவனுடன் 5 வருஷங்கள் தான் வாழ்ந்தாள். எப்பொழுதும் முகத்திலே பளிச்சென்றதொரு புன்னகை, வார்த்தைகளில் தான் எத்தனை மரியாதை. அக்கா, நீங்க சும்மா சித்த உட்காருங்க, நான் பரிமாறுகிறேன். அருணை தன்னுள்ளே அடக்கி கொண்டிருந்த தாய்மையின் பூரண நிலையின் போது கூட ஒரு நாள் மூச்சு திணறி கொண்டு சாப்பாடு பரிமாறியதை நினைத்து கொண்டாள். குபீர் என்று கண்களில் நீர் புரண்டு கன்னத்திலே முத்துக்களாக உருண்டோடின. அம்மா விஜயா, பச்சை பிள்ளையை மடியில போட்டுட்டு பார்த்துக்கோங்க அக்கான்னு நீ மாயமா போயிட்டியே அம்மா. ஆஸ்பத்திரியில கடைசியா நீ கேட்டுக்கிட்டதை நான் ஒரு கடமையா நினைச்சு அதுக்காகத்தானே இங்க இன்னமும் இருக்கேன். அம்மா விஜயா, நீ உசிரோடு இருந்து நான் போயிருக்க கூடாதாம்மா? இப்படி மோசம் பண்ணிட்டியே. தனக்குள்ளே துயரத்தில் குமுறியபடி நிமிர்ந்து பார்த்தாள் அன்னபூரணி. சட்டென நினைவு வந்தது. பூக்காரி கொண்டு வந்து வைத்துவிட்டு போன மல்லிகை பூச்சரத்தை அவள் இன்னமும் படத்திற்கு போடவில்லையே. சமையல் அறை அலமாரி தட்டில் வாழை இலத்துண்டில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த மூட்டவிழ்ந்து மலர்ந்து விட்ட மல்லிகை பூச்சரத்தை எடுத்து வந்து ஒரு ஸ்டூலை இழுத்து போட்டு அதன் மேல் ஏறி படத்திற்கு மாலையை சூட்டினாள். பின்னர் குளித்துவிட்டு வேறு உடை உடுத்தி கொண்டு வரப்போகிற தம்பி மனைவிக்கு சாப்பாட்டை தயாராக்கி சூடாக பரிமாற அவசரமாக சமையல் அறைக்குள் புகுந்தாள். சாப்பிட தயாராக வந்து மேஜை அருகே உட்கார்ந்த பரிமளாவின் மூக்கில் மல்லிகையின் மனம் பலமாக மோதியது. மூத்தவளது புகைப்படத்திலே தொங்கிய மல்லிகை சரத்தை கண்டதும் அமுங்க முடியாத ஆத்திரம் மீண்டும் பீரிட்டு கொண்டு புறப்பட்டது. மல்லிகை பூ முழம் 60 பைசான்னு சொல்றான். உங்க தம்பி ஆசையா 2 முழம் வாங்கி எனக்கு தர்றதில்ல. ஆனா செத்தவளுக்கு அலங்காரம் செய்ய மட்டும் மறக்கறதில்ல. சிடுசிடுத்தபடி தட்டை தன் அருகே இழுத்து கொண்டான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சுமங்கலியாய் போனவன்னு நான் தான் வாங்கி போட்டேன். தம்பி எப்பவாவது தான் கொஞ்சம் பூ வாங்கி கொண்டு வர்றது வழக்கம். விஜயாவுக்கு மல்லிகைன்னா ரொம்ப ஆசை. இன்னைக்கு அவள் பிறந்த நாள். பேஷ், இறந்தவளுடைய பிறந்த நாளை பற்றி ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. போன வாரம் என் பிறந்த நாள் வந்தது. இந்த வீட்டில் யாருக்குமே ஞாபகம் இருக்கல. மென்று விழுங்கினாள் அன்னபூரணி. இதென்ன, இன்று எதற்கெடுத்தாலும் பரிமளா குற்றம் கண்டுபிடிக்கிறாள்? புத்தலாக பேசுகிறாளே, ஏன்? பருப்பை பிசைந்து கொண்டு ஒரு வாய் விழுங்கிவிட்டு தொடர்ந்து பேசினாள் பரிமளா. அக்கா, ஒன்று சொல்ல நான் ரொம்ப நாளாக விரும்புகிறேன். உங்கள் தம்பி வாய்க்கு பயந்துட்டு தான் இவ்வளோ நாள் அதை சொல்லாமல் இருந்தேன். இன்றைக்கி அதை சொல்லணும்னு ஒரு துடிப்பு ஏற்பட்டுடுச்சு. என்னம்மா பரிமளா, மனசில் இருக்கிறத சொல்லு. என் மேலே ஏதாச்சும் தப்பு இருந்தால் கேட்டுக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப தப்பு செய்கிறீங்க. உங்களால் அருண் கெட்டு குட்டிச்சுவராக போயிட்டான். அருணை நான் எந்த வகையில் கெடுக்கிறேன்? புரியலையே.
அன்னபூரணிக்கு தூக்கம் தொண்டையை அடைத்தது. பரிமளா வேகமாக சாப்பாட்டை முடித்துக்கொண்டு கையை கழுவி விட்டு வந்தாள். துண்டிலே கைகள் சிவக்க துடைத்து கொண்டாள். முகம் கோபத்தில் சிவந்து விட்டிருந்தது. 12 வயது கிடாமாடு அருண். பச்சை குழந்தை போல நேற்று அவனுக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்தீங்க. உனக்கு தெரியாதா பரிமளா? அருண் பென்சில் சீவும்போது வலது கை ஆள்காட்டிய விரல்ல கத்தி பட்டு காயம். குழந்தை சாதத்தை பிசைய முடியாம எரிச்சல். குழந்தை வேதனைப்பட்டான். நான் தான் வற்புறுத்தி சோறு ஊட்டினேன். அவன் சாப்பிட ரொம்பவும் வெக்கப்பட்டான். இன்னமும் உங்க பக்கத்துல படுக்கை அறையில வந்து கொஞ்சி கொண்டு படுத்துக்கிறான். வெக்கம் இல்லையா அவனுக்கு? தாய் முகத்தை பார்க்காத குழந்தை. 3 மாச பச்சை மண்ணை என் மடியில போட்டுட்டு விஜயா போயிட்டா. அதனால நான் அவனுக்கு அத்தை மட்டும் இல்லை, அம்மா போல. இதையே நீ வித்தியாசமா எடுத்துக்கிற? இன்னும் கொஞ்சம் பெரியவன் ஆயிட்டா தானே அவன் தனியா போய் படுத்துக்க ஆரம்பிப்பான். அத்தை அத்தைன்னு என் கழுத்தை கட்டிக்கிட்டு தூங்கி பழகின பிள்ளை. அன்னபூரணின் குரல் கரகரத்தது. அதனால்தான் சொல்றேன், அவனுக்கு நான் அம்மாங்கிற மதிப்பு இல்லாம போயிருக்கு. எல்லாத்துக்கும் உங்களையே தான் கேட்குறான். மென்று விழுங்கினாள் அன்னபூரணி. இது என்ன, இன்று எதற்கெடுத்தாலும் பரிமளா குற்றம் கண்டுபிடிக்கிறாள்? குத்தலாக பேசுகிறாளே, ஏன்? எப்பொழுதும் சிடு சிடுன்னு பேசுற நீ, அதனால பயப்படுறான். சொல்ல துடித்தாள் அன்னபூரணி. இன்னும் உன்கிட்ட அவன் நெருங்கி பழக ஆரம்பிக்கல, அதனால்தான் என்றாள் மெல்லிய குரலில். தொண்டையை செருமி கொண்டாள் பரிமளா. இது நாள் வரை கணவனுக்காக அவள் அன்னபூரணியிடம் தயவு காட்டியது போதும். இனி வெளிப்படையாக பேசி முடிவு செய்து விடுவதுதான் சரி. அவள் மனைவி என்கிற தனது ஸ்தானத்தின் மதிப்பை கெட்டியாக பிடித்து கொண்டு செயல்பட வேண்டும். விலைவாசிகள் எல்லாம் இப்ப திடீர்னு ரொம்பவே உசந்து போயிட்டதுனால நம்மை போல மத்திய தர குடும்பத்தாருக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருக்கு. அன்னபூரணிக்கு விளங்கவில்லை. ஆமாம், நேத்து குடமிளகாய் வித்துக்கிட்டு போனான். இந்த பக்கம் ஒரு ஆள்கிட்ட விசாரிச்சேன். கிலோ 12 ரூபான்னா, அம்மாடியோ அத்தனை விலையான்னு. நீங்க எல்லாம் ஏன் வீணா விலை கேட்குறீங்க? குடமிளகாய் வாங்க கட்டுப்படி ஆகாதவர்களுக்கு குடமிளகாய் விலையை பத்தி என்ன கேள்வின்னு மூஞ்சில் அடிச்சிட்டு போயிட்டான். அவன் சொன்னதில் குற்றமில்லை. இப்போ நம்ம நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. அதனால சொல்ற, தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு உங்களோட பெங்களூர் தம்பி வாகீசங்கிட்ட போய் இருந்துட்டு வர்றது நல்லது. அன்னபூரணிக்கு தூக்கி வாரி போட்டது. நெஞ்சு படபடத்துது. அருணையும் உங்க 2 பேரையும் வீட்டையும் கவனிச்சுக்க யார் இருக்கா? தொண்டை அடைக்க வார்த்தைகள் தடுமாற கேட்டாள். கோபுரத்தை பொம்மை தாங்குதுன்னு நினைக்கலாமா? வாகீசன் தம்பிக்கிட்ட போய் கொஞ்ச காலம் இருங்கோ. அருண் விளையாட்டுத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு நல்லா படிச்சு முன்னுக்கு வரானா இல்லையா பாருங்க. குழந்தை நான் இல்லட்டா ஏங்கி போயிடுவானே. அத்தையம்மாளுக்கு அழுகையே வந்தது. புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னேன், மடத்தனமா பேசுறீங்க. வெளிப்படையா சொல்றேன், நானும் அவரும் பாடுபட்டு சம்பாதிக்கிறோம். 4 காசு சேர்த்து வைக்க முடியல. நீங்க சிக்கனமா எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க. வீணா பொருளை நஷ்டப்படுத்துறீங்க. ராத்திரி ரொம்ப நேரம் விளக்கு போட்டுட்டு படிக்கிறீங்க. இந்த விலைவாசியில் ஒருத்தர்னா கூட ஒரு குடும்பத்துக்கு கட்டுப்படியாகாத விஷயம். உங்க தம்பியும் உங்களை 18 வருஷமா கூடவே வச்சு காப்பாத்திட்டு வர்றார். ஏன் ஒருத்தருக்கு மட்டும் பாரமா இருக்கணும்? இன்னொரு தம்பி இருக்காருல்ல, அவர் வீட்டுல கொஞ்ச காலம் போய் இருக்கிறது, அவங்களுக்கு இங்க செய்யற உதவிய அங்க போய் செய்யறது. இது பார்த்திபன் சொன்ன யோசனையா? என்கிட்ட நேராவே சொல்லியிருக்கலாமே. அன்னபூரணி விசுபா தொடங்கினாள். இந்தாங்கோ, நிறுத்துங்கோ. அழுது அழுது தம்பியை ஏமாத்தி அவர் தலையிலேயே மிளகா அரைக்கலாங்கிற கதையெல்லாம் விடுங்க. உங்க தம்பி சொல்லல, சொல்ற துணிச்சல் அவருக்கு கிடையாது. அவர் ஒரு கோழை. நான் தான் சொல்றேன், என்னால ஒரு பெரிய குடும்பத்தை கட்டி கொண்டு அழ முடியாது. அருணை வச்சு காப்பாற்ற வேண்டியது கடமை. அதுக்கு மேல என் புருஷனோட அத்தனை சொந்தக்காரங்களையும் என்னால வச்சு காப்பாற்ற முடியாது. முடியவே முடியாது. இப்பவே சொல்லிட்டேன். அவங்க 2 பேரும் சினிமால இருந்து வந்ததும் இதை சொல்லி ஏதாவது கலாட்டா பண்ணினீங்கன்னா நான் மகா பொல்லாதவளா ஆயிடுவேன். வெறி பிடித்தவள் போல உள்ளிருந்து எழுந்த பொறாமையின் வேகத்திலே பரிமளா படபடவென்று வார்த்தைகளை கொட்டினாள். அதிர்ந்து போய் சிலையாக நின்றாள் அன்னபூரணி. ஆரத்தி சுற்றி கொட்டி உள்ளே அழைக்க அண்டை வீட்டு கட்டுக்கழுத்தியை அழைத்து வந்து ஆர்ப்பாட்டங்கள் செய்து மருமகளாக பரிமளாவை அந்த வீட்டுக்குள் வரவேற்றதற்கு நல்ல பலன் கைமேல் கிடைத்து விட்டது. மூட்டையை கட்டிக்கொண்டு பெரிய தம்பி வீட்டுக்கு புறப்படு, இங்கே இருக்காதே என்று நன்றி கொஞ்சமும் இல்லாமல் விரட்டுகிறாளே. சினிமாவிலிருந்து திரும்பி வந்த கணவனின் குரல் கேட்டதுமே தூங்குகிறவள் போல கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு படுத்து கிடந்தாள் பரிமளா. என்ன அக்கா, மூஞ்சி உப்பி போய் கண் சிவந்து, என்ன சங்கதி?
பதறினான் பார்த்திபன். காதை தீட்டி கொண்டு மேலே என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் பரிமளா. காலையில் பச்சை தண்ணியில தலை முழுகிட்டு சமைக்க தொடங்கின முட்டுச்சளி பிடிச்சுக்கிச்சு, வேற ஒன்றும் இல்லப்பா சொல்லிக்கொண்டே அன்னபூரணி அவர்களுக்கு உணவை படைத்தாள். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.